இந்த கையில ஒரு அடியை போட்டின்னு வச்சுக்க, சரியாயிடும். திரைத்துறையில் இருந்து யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது என்று இங்கே யாரும் பேசல. திரைப்படத்தில் நடிப்பது மட்டுமே நாடாளுவதற்கு தகுதி இல்லை என்றுதான் இந்த விவாதம் நடக்குது. இங்கே ஆகப்பெரும் தியாகிகள் தன் வாழ்க்கையே இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக தொலைத்த எண்ணற்ற பெருமக்கள் இந்த மண்ணில் இருக்கிறார். ஒரு கவிஞன் எழுதினான், தமிழகத்தின் இளைஞர்கள் திரையரங்குகளில் இருட்டறைக்குள் தங்களுக்கான தலைவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று. அது இன்று வரை தொடர்கிறதான் பெருத்த அவலம். மதிப்பிற்குரிய நடிகர் மம்முட்டி அவர்கள் கேரள மக்கள் திரையரங்குகளில் தங்களின் முதல்வர்களை தேர்வு செய்வதில்லை என்கிறார். இது மிகுந்த வலியை தருது. இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் திரைப்படம் இருக்கிறது. கேரளாவில் இருக்கிறது, மேற்கு வங்கத்தில் இருக்கிறது, கர்நாடகாவில் இருக்கிறது, எல்லா மாநிலத்திலும் இருக்கிறது. ஆனால் திரைப்படத்தில் நடிப்பவர்கள் மட்டுமே நடித்தால் மட்டுமே போதும் நாட்டை ஆள்வதற்கு என்பதை ஏற்கவே முடியாது. சினிமா அல்ல மாற்றத்தை தருவது, நல்ல சிந்தனை தான் மாற்றத்தை தரக்கூடியது. பொழுதுபோக்கிலும் கேளிக்கைகளிலும் அதிக நாட்டம் கொண்ட ஒரு இனத்தின் மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது. இந்த தனி மனித புகழ் வெளிச்சத்தை நீங்க கைவிடணும். அறிவார்ந்த சமூகத்தின் மக்களாக மாறணும். நல்ல தத்துவத்தை தலைமையேற்ற அரசியல் செய்ய பழகணும். சின்னங்களை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை இந்த நாட்டில் ஒழிக்கணும். நல்ல எண்ணங்களை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறை வளரும். அப்பதான் இந்த நாட்டில் நல்ல அரசியல் உருவாகும், நல்ல அரசு அமையும். நீங்க நினைக்கலாம், இது நம்மளால முடியுமா, இதெல்லாம் சாத்தியமா, இவன் பேசுறானே இதெல்லாம் இது நடக்குமா? எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை என் அன்பிற்குரியவர்களே, தேவையிலிருந்து தான் பிறக்கிறது. டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். கண்டுபிடிப்பு தேவையே கண்டுபிடிப்பின் தாய். இதை புரிந்து கொள்ளணும். ஒரு தேவாலயத்தில் வழிபாடு நடந்து கொண்டிருக்குது. வழிபாடு முடிந்தவன அருள் தந்தை கேட்கிறார், யார் யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போக போறீங்க கையை உயர்த்துங்க என்று. எல்லாரும் கையை உயர்த்திட்டாங்க. ஒரு இளைஞன் மட்டும் கையை உயர்த்தல, கையை கட்டி இருக்கிறான். ஏன் நீங்க சொர்க்கத்துக்கு போக விரும்பலையா? இல்ல, நான் பாராளுமன்றத்திற்கு போய் மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன் என்கிறான். அவன் தான் ஆபிரகாம் லிங்கன். அப்படிப்பட்ட இளைஞர்களாக நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் உங்கள் அண்ணன் என்னுடைய விருப்பம். ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை வாழ்வில் அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். எனவே நமக்கான அரசியலை நாம் தீர்மானிக்காது வேறு யார் தீர்மானிப்பது? ஒன்னு நீங்க நல்லா உங்க ஆள் மனதுக்குள்ள பதிவு வச்சுக்கணும். நம்மால முடியாது, உலகத்துல யாராலும் முடியாது. யாராலும் முடியாது, நம்மால முடியுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். ஒரு மனசாய் சொல்லிட்டு சொல்லு, ஊழல் லஞ்சத்தை எப்படி ஒழிப்ப? அது என்ன சோத்துல எழுதுல எழுத்தா? கைதட்டு, காசு விடு, போ. அதோட நீ போய் உருவாடம் பொறிச்ச பலகைக்கு பால் ஊத்துற, ஒரு அறிவு இருக்கிறேன்னு ஜெய் செய்யலாம். அதை மோராக்கு படம் பார்க்க வரவனுக்கு வாசல கொடு. இல்லையா? அப்படி ஒரு நடிகர் மேல பெரிய அபிமானம் இருக்கா, அந்த பாலை எடுத்துக்கிட்டு போ. நாங்கெல்லாம் இவர் ரசிகர்கள்னு ஒடுக்கப்பட்டு இடிஞ்ச குறை எடுத்துக்கட்ட முடியாம எண்ணற்ற கோலை குடிசையில ஒடுங்கி கிடக்கிற ஏழை மக்களுக்கு போய் பசியில் இருக்க மக்களுக்கு பாலை கொடு. உன் நடிகர் பேரை சொல்லு. அது இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த ஆளை உட்கார வச்சு ஊத்துனாலும் பரவாயில்ல, போயிட்டு போதுனாலும் விடலாம். அவன் படம் பொறிச்ச பதாகைக்கு பால் ஊத்துற கலாச்சாரத்தை ஒழிக்காமல் இந்த நாட்டை வாழ வைக்க முடியாது. பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்கிறான் இளைய புரட்சியாளன் பகத்சிங். ஒரு நல்ல அரசியலை உருவாக்குவதற்கும் நல்ல அரசை அமைப்பதற்கும் நாம் அனைவரும் போராட வேண்டிய தேவை உருவாகி இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த விடுதலை திருநாள் வாழ்த்துக்கள். பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம், பிறந்த நாட்டிற்கு பெருமை சேர்ப்போம். நன்றி, வணக்கம்.